இன்னைக்கான எபிசோட்ல ரோஹிணி மனோஜோட டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. மனோஜ் வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ரோஹிணி மனோஜ் வந்து பொய் சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு பயந்து தான் இப்படி என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரோஹிணி ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. பார்க்கில் வச்சு மனோஜ் வந்து ரோஹிணியை பார்த்து என் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்ததை அவங்க வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. மனோஜும் ரோஹிணியும் ஃபோனில் பேசும்போது விஜயா வந்து திட்டியிருப்பாங்க ரோஹிணியை. அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஜட்ஜுமே விஜயா கிட்ட தான் கேட்குறாங்க, நீங்கள் தான் உங்கள் மகனையும் மருமகளையும் பிடிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயாவும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜும் மனோஜ் கிட்ட, நீங்கள் தான் ரோஹிணியை பார்த்து என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னீங்களா? மனோஜும் ஆமான்னு சொல்கிறாரு. அதனால் ஜட்ஜ் வந்து டிவோர்ஸ் கொடுக்காம அடுத்த வாரத்துக்கு கேஸை தள்ளி வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. மனோஜும் நான் எதுவுமே வேணும்னு செய்யலம்மா, இந்த மாதிரி ஆதாரத்தை காட்டுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. முத்து அதுக்கு, உனக்கு பார்லர் அம்மா கூட வாழணும்னா நீ வாழ்ந்துட்டு போ, அதுக்கு எதுக்கு அம்மாவையும் அப்பாவையும் இப்படி அலைய வைக்கிற கோர்ட்டு கேஸுன்னு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, முத்து இப்படி வேணுக்குனே வாய்க்கு வந்தபடி பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயாவும், அவன் உண்மையை தானே சொல்கிறான், நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, உன்னோட வாழ்க்கை வீணாகக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னடானா ரோஹிணி கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க, படித்த முட்டாளாக இருக்கே மனோஜ் அப்படின்னு சொல்கிறத விட இந்த எபிசோட்